பிரைஸ் தி லார்ட். 13ஆம் அதிகாரம் மத்தேயு. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறைகள் இடங்கள் விழுந்து அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறி போனது, தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள் இடங்களில் விழுந்து வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தை, சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. இது எதை குறித்து பேசுதுன்னா, இந்த முழு அதிகாரமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுது. இன்னைக்கு நோவா காலத்தில் எப்படி பரலோக ராஜ்யத்தை நோவா பிரசங்கிக்கும் போது உலகம் உணராமலும் பெண் கொண்டும் குடித்தும் வேசித்தனத்தை பண்ணிட்டும் உலகம் உணராமல் இருக்கு. இயேசு மதத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார்னா, மனிதனுடைய பாவங்களை மீட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வந்தார். அதுதான் அவருடைய வேலை. நம்மளை பாதுகாக்க, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை பாதுகாக்க தான் வந்தார். அவர் கடைசியாக வசனம் அதிலே சொல்றார், அவர் பிரயத்தமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆண்டவர் நல்ல விதையை விதைக்கிறார். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், பொல்லாடைய புத்திரர். அவைகள் விதைக்கிற சத்துரு பிசாசு. கெட்ட விதைகளை விதைக்கிறவன் பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுவடை செய்யும் போது உலகத்தின் முடிவு. தேவதூதர்கள் அதை நல்ல விதைகளை எடுத்து பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார். தீமையான விதைகளை நரகத்திலே சேர்ப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விதையை எங்கே போடுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு நல்ல விதையை உங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போடும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு இனி கடைசியாக நாளைக்கு கிடைக்குமான்னு யாருக்கும் தெரியாது. நாளை குறித்து கவலைப்படாதான்னு சொல்லியிருக்காரு. இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் இது கேட்டு மனம் திரும்ப இயேசுவை மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிக்கிறவனே பாக்கியவான். அதை இழந்து போகிறவன் அவனுடைய நிலைமை மிகுந்த மோசமாக இருக்கும். நரகத்தை நோக்கி நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் எல்லா காரியங்களையும். நேரம் இல்லாத நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை விசுவாசிக்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.